இப்போல்லாம் யார் சார் செருப்பு தச்சுக்கிட்டு இருக்கா? ஏன் சார் இது உங்கள் ஆள் வாங்கி கொடுத்ததா? ஓ அப்பாவா? அப்பானா ரொம்ப பிடிக்குமா சார்? ரொம்ப நாளாக கேட்கன்றது சார், காது முழுசாக கேட்காதோ? ஓ கிட்ட இருந்தால் கேட்கும், தூரமாக இருந்தால் கேட்காது. சரி சரி போட்டுங்க. வெயிட் பண்றா, பஸ் வருண்டா. பசிதுடா, வீட்டில் சாப்பிட கூட இல்லடா. உன் பையன் என்ன பெரியவனா? அதனால போட்டு அப்படியே அடிச்சிருக்கான். ஆமாம், 8 வயசு 10 வயசில் எங்கள் வீட்டு பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்கோம். இவனை மாதிரி தடியங்க தூக்கிட்டு போய் எதையாவது பண்ணுவானுங்க. நீங்கள் 2 நாளைக்கு அவனை தூக்கி உள்ளே வைப்பீங்க. எவனாவது பெரிய மனுஷன் வந்து ஜாமீனில் கூட்டிகிட்டு போவேன். என் பிள்ளை மட்டும் அவனை அந்த ரோட்லேயே வச்சு வெட்டிட்டு வந்துருந்தான். நான் சந்தோஷப்பட்டு பேசுகிறேன். அந்த கத்தியத்து கூடியா ஒரு பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க தான் சார் போலீஸ் இருக்கான். அவன் வேற பார்க்கறதுக்கு ரவுடி மாதிரி இருக்கான். வெளில வந்து பிரச்சனை பண்ணால் என்ன பண்ணுவீங்க? என் மகனை கூட்டிகிட்டு போகலாம்ல? சரி கூப்பிட்டு போங்க. சொல்கிறாமா? ஏய்யா போலீஸுக்காரனையும் அடிச்சு விட்ட? ஏன்டா இப்படி பண்ற? தாயில்லாத பிள்ளைன்னு உங்க அப்பனும் ஒன்றும் சொல்றது இல்லை. நான் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற. அவ வந்து உன் மண்டையில நறுக்குன்ற 4 தரம் கொட்டுனாத்தான் கேப்ப போல தெரியுது. நான் சொன்னா யார கேட்கற? எப்படின்னாலும் போங்க. எதுக்கு போய் அவனை இந்த திட்டுற? ஆமாடா, கல்யாணத்துக்கு 2 மாசம் தான் இருக்குது. அப்பனும் பிள்ளையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அது நல்லாவா இருக்குது? ஆமா, எங்க 2 பேருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வர ஆசை.
ஹலோ, ஆமாங்க, சைட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். வேலையெல்லாம் விறுவிறுப்பாக நடக்குது, முடிச்சிருவேன். ஒன்றும் இல்லை. என்னத்த சொல்றது போ, எல்லாம் உங்க அப்பையும் கொடுக்குற செல்லாம். ஏய், ஓகே சார். வேலையா போச்சு. எப்ப பார்த்தாலும் இப்ப சும்மா டேய் போடா. டேய் திரு, வரும்போது சேட்டாங்கடைக்கு போ, செக்கு கொடுப்பான், புரியுதா? செக்கு கொடுப்பான், வாங்கிட்டு வா. சரிடி, வாடா திரு. சாப்பிட்டியா? உள்ள குளிச்சிட்டு இருக்கா. டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லு. டே மாமா, எப்படா வந்த? 2 minutes ப்ளீஸ். அயன் பண்ணி கொடு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என் தங்கம் இல்லை, நீ செல்லம் இல்லை, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். திரு, டீ போட்டுமாடா? ஏய் ஏண்டி, உன் துணி நீ அயன் பண்ணிக்க மாட்டியா? எப்போ பாரு இவளுக்கு இதே வேலையா போச்சு. மா, இதுக்கே டென்ஷனாரு. நாளைக்கு உன் அண்ணன் பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு 2 செட்டாச்சும் அயன் பண்ணணும். அடி செருப்பால. டேய் நீ போட்டு வாடா, வந்து டீ குடி. மாமா, பேண்ட் ப்ளீஸ். மாமா உட்காரு. குடு குடு. ஏய், ஏன் இப்படி பயப்படுற? ஆல்ரெடி கல்யாணம் ஆன மாதிரி தான். டீ சாப்பிடவா? ஏய், என்ன திடீ தேடிட்டு இருக்க? மா, என் ஃபோன் எங்க வச்ச? ஏய், எனக்கு எப்படி தெரியும்? ஒழுங்கா தேடி எங்கேயாவது இருக்கும்.